தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் பங்குனி மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை, ஆங்கிலம் 2ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி வளர்பிறை சதுர்த்தி திதி காலை 7:45 வரை உள்ளது. அதன் பின்னர் வளர்பிறை பஞ்சமி திதி ஆரம்பமாகிறது. நாள் முழுவதும் உள்ளது. இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். மதியம் 1:51 வரை உள்ளது. அதற்கு பின்னர் ரோகிணி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. அமிர்த யோகம். இன்று வசந்த பஞ்சமி. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். சுப ஓரைகள். புதன் ஓரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை. சந்திர ஓரை காலை 7 மணி முதல் 8 மணி வரை. குரு ஓரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை. சுக்கிர ஓரை மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரம் ஆகும். காலை முதல் மதியம் 1:51 வரை சித்திரை நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். அதற்கு பின்னர் சுவாதி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. ஆகையால் காலை முதல் மதியம் 1:51 வரை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மதியம் 1:51 மேல் சுவாதி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். ஆகையால் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி. சந்திரன் 2. செய்தொழிலில் கவனம் தேவை, நிதானம் தேவை. இன்று சில காரியங்கள் தாமதமாகும். குரு 2. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதிதாக இளைஞர்கள் தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செவ்வாய் 3. ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சனி 12. மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். புதிய முயற்சிகளை இன்று தவிர்ப்பது நலம். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான லாபத்தை தரும். எச்சரிக்கை தேவை, கவனம் தேவை. புதன் 12. மாணவர்கள் தங்கள் பாடங்களை திரும்ப திரும்ப படித்து பார்க்க வேண்டும். சூரியன் 12. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். சுக்கிரன் 12. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். ராகு 12. கெமிக்கல் வியாபாரம் சுமாராக நடக்கும். புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். நட்சத்திர பலன்.
அசுபதி தொட்ட காரியம் துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. சில காரியங்கள் தாமதமாகும். சுமாரான தனவரவு உண்டு. பரணி சுக்கிரன் அருள் உங்களுக்கு உண்டு. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சில காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. சுமாரான தனவரவு உண்டு. கார்த்திகை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. அவசரப்பட வேண்டாம். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான் மற்றும் பெருமாள் தாயார். ரிஷபராசி சந்திரன் ஜென்மத்தில். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. குரு ஜென்மத்தில். உடல் நலனில் கவனம் தேவை. இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு சந்திர யோகம் உள்ளது. ஏதிலும் வெற்றி, எல்லா வகையிலும் லாபம் உண்டாகும். செவ்வாய் 2. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. சனி 11. தோட்ட காரியம் தொடங்கும். அனைத்து துறையிலும் வெற்றி பெறுவீர். இன்று தனவரவு உண்டு. புதன் 11. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 11. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்கத்தால் ஆதாயம் கிடைக்கும். சுக்கிரன் 11. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு பெண்களுக்கு. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். ராகு 11. ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. நல்ல தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். கார்த்திகை தோட்ட காரியம் முடியும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று அமோக தனவரவு உண்டு. ரோகிணி நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். நிலத்தில் முதலீடு நல்ல லாபகரமாக இருக்கும். தனவரவு உண்டு. மிருகசீரிடம் மனதில் உள்ளதை அப்படியே வெளியே பேச வேண்டாம். நிலம் சம்பந்தமான விஷயங்கள் இன்று சுமூகமாக முடியும். நிலத்தில் முதலீடு செய்தால் லாபகரமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. அமோக தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், அன்னை பராசக்தி, சித்தர்கள் வழிபாடு. மிதுன ராசி சந்திரன் 12. சில காரியங்கள் தாமதமாகும். புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். மாமூல் பணிகள் செய்வது உத்தமம். குரு 12. பணம் சம்பந்தமான விஷயங்களில் சற்று உஷார் நிலைமையும் கவனமும் தேவை. புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நலம். எதையும் தீர ஆலோசித்து முடிவெடுப்பது அவசியம். செவ்வாய் ஜென்மத்தில். வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். சகோதரர்களிடையே நல்லுறவை பேணி காப்பது அவசியம். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. சனி 10. தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும். வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். புதிய முதலீடுகள் வேண்டாம். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். புதன் 10. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 10. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். அரசாங்கத்தால் சிலருக்கு ஆதாயம் கிடைக்கும். சுக்கிரன் 10. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் சிலர் உத்தியோகத்தில் அமர்வர். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் பதவி உயர்வு பெறுவர். ராகு 10. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது அவசியம். நட்சத்திர பலன். மிருகசீரிடம் எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள்.
நிதானம் தேவை. செய்கின்ற தொழிலையே செய்யவும், பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. திருவாதிரை, மனதில் பட்டதை யாரிடமும் கூற வேண்டாம். ரகசியத்தை பேணி பாதுகாக்கவும். செய்கின்ற தொழிலையே செய்யவும், பார்க்கின்ற உத்தியோகத்தையே பார்க்கவும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. புனர்பூசம், பெரியோர்களுடைய ஆசீர்வாதமும் மகான்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய பொருளாதார நிலையமே உயர்த்தும். வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். செய்கின்ற தொழிலையே செய்யவும், பார்க்கின்ற உத்தியோகத்தையே பார்க்கவும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள், தாயார், ஆஞ்சநேயர். கடகராசி, சந்திரன் 11. இஷ்டார்த்த சித்தி. நினைத்த காரியம் கைகூடும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. இன்று அமோக தனவரவு உண்டு. குரு 11. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். நிதி சம்பந்தமான விஷயங்களில் அமோக தனவரவு உண்டு. செவ்வாய் 12. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். சகோதரர்களுடன் நல்லுறவை பேணி பாதுகாப்பது அவசியம். வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. சனி 9. தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் வியாபாரிகள் லாபம் பெறுவர். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று வேண்டாம். புதன் 9. மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்க்க வேண்டும். எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். சூரியன் 9. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். சுக்கிரன் 9. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். ராகு 9. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முயற்சிகளை இன்று மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது நலம் பயக்கும். நட்சத்திர பலன். புனர்பூசம். தெய்வ அனுகூலம் உண்டு. பெரியோர்களுடைய ஆசி உங்களை வாழ்க்கையில் உயர்த்தும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று அமோக தனவரவு உண்டு. பூசம், எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். நீங்கள் எண்ணிய காரியம் இன்று கைகூடும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று அமோக தனவரவு உண்டு. ஆயில்யம், செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இருந்தாலும் நேரடி கண்காணிப்பு செய்தொழிலில் அவசியம் உங்களுக்கு தேவை. எல்லா வகையிலும் இன்று ஏற்றம் தரும். நிதி சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு லாபகரமாக முடியும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், காலபைரவர், ஆஞ்சநேயர். சிம்மராசி, சந்திரன் 10. அரசாங்க காரியங்கள் கைகூடும். சிலருக்கு அரசாங்கத்தால் ஆதாயம் கிட்டும். குரு 10. அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளோர் இடம்பெயர்வர். ஊதிய உயர்வு கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். செவ்வாய் 11. ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. சனி 8. உடல் நலனில் கவனம் தேவை. தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். நிதானம் தேவை. புதன் 8. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 8. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. சுக்கிரன் 8. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். பெண்கள் உடல் நலனில் கவனம் தேவை. ராகு 8. புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம்.
மாமூல் பணிகளை செய்வது நலம் பயக்கும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. நட்சத்திர பலன். மகம். தலைமை தாங்கும் பண்பு மிக்கவர் நீங்கள். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. பூரம். எதையும் திட்டம் போட்டு செயல்படுத்துவீர்கள். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. உத்தரம். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், அன்னை பராசக்தி, சித்தர்கள் வழிபாடு. கன்னிராசி. சனி 7. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நண்பர்கள் மத்தியில் பேசும்போதும், தொழிலாளர்கள் மத்தியில் பேசும்போதும், குடும்பத்தாரிடம் பேசும்போதும் நிதானமும் கவனமும் தேவை. உங்கள் வாழ்க்கை துணை உடல் நலனில் கவனம் தேவை. புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நலம் பயக்கும். புதன் 7. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 7. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சிக்கு பின் வெற்றி அளிக்கும். சுக்கிரன் 7. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். ராகு 7. கூட்டாளிகள் மத்தியில் பேசும்போது நிதானமும் கவனமும் தேவை. அனைவரையும் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நலம் பயக்கும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நலம் பயக்கும். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். நட்சத்திர பலன். உத்தரம். எதையும் திட்டம் போட்டு செயல்படுத்துவீர்கள். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அஸ்தம். நீங்கள் எதையும் திட்டம் போட்டு செயல்படுத்துவீர்கள். நிதானமாக யோசிப்பீர்கள். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. சித்திரை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். எதிலும் கவனம் தேவை. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர். துலாம் ராசி. சந்திரன் 8. எதிலும் நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கல் கவனம் தேவை. நிதானம் தேவை. குரு 8. உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கல் நிதானம் தேவை. கவனம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். ஏதிலும் அவசரப்பட வேண்டாம். சனி 6. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபகரமாக அமையும். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் வியாபாரிகள், நிறுவனங்கள் நல்ல லாபத்தை ஈட்டும். தொழிலாளர்களை அனுசரித்து நடந்தால் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். புதன் 6. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 6. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தொட்ட காரியம் முடியும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். சுக்கிரன் 6. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். ராகு 6. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். சித்திரை. எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும். இன்று சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நலம் பயக்கும். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. சுவாதி. இன்று சந்திராஷ்டமம்.
மதியத்திற்கு மேல் ஆரம்பமாகிறது. எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நீங்கள் எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். இருந்தாலும் மிகுந்த கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. விசாகம். தெய்வ அனுகூலம் உண்டு. தொட்ட காரியம் துலங்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள், தாயார் ஆஞ்சநேயர். விருச்சிக ராசி. சந்திரன் 7. சௌக்கியம் கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. குரு 7. வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நிதி சம்பந்தமான விஷயங்களில் ஏற்றம் தரும். லாபகரமாக அமையும். சனி 5. தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்துவோர் லாபம் பெறலாம். தொழிலாளர்களை அனுசரித்து சென்றால் ஏற்றம் உண்டாகும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான லாபத்தை தரும். புதன் 5. மாணவர்கள் தங்கள் பாடங்களை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 5. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும். சுக்கிரன் 5. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும். தங்களுக்கு தெரிந்த அனுபவம் உள்ள தொழிலை தொடங்கினால் லாபம் ஈட்டலாம். ராகு 5. மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். செய்தொழிலில் லாபம் உண்டு. நட்சத்திர பலன். விசாகம். தெய்வ அனுகூலம் உண்டு. தொட்ட காரியம் துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அனுஷம். மகான்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு என்றென்றைக்கும் உண்டு. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. கேட்டை. விட்டு கொடுத்து செல்லுங்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன், ஆஞ்சநேயர். தனுசு ராசி. சந்திரன் 6. மனமகிழ்ச்சி குடும்பத்தில் நிலவும். செய்தொழிலில் லாபம் உண்டு. இன்று தனவரவு உண்டு. குரு 6. உடல் நலனில் கவனம் தேவை. குடும்பத்தில் யாராவது வயதானவர்கள் இருந்தால் அவருடைய உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. சனி 4. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். புதன் 4. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சுக்கிரன் 4. உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். சில உறவினர்கள் உங்களுக்கு உதவுவர். அதனால் தொழில் வளர்ச்சி உண்டாகும். பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. சூரியன் 4. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். ராகு 4. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நிதானம் தேவை, கவனம் தேவை, பொறுமை தேவை. பொறுமையாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம். நட்சத்திர பலன். மூலம். தெய்வ அனுகூலம் உண்டு. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். கோபப்பட வேண்டாம். நிதானமாக இருந்தால் எல்லாவற்றிலும் வெற்றி பெறலாம். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. போராடம். விட்டு கொடுத்து செல்லுங்கள். எல்லா வகையிலும் வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. உத்திராடம். எதையும் நீங்கள் யோசித்து முடிவெடுப்பீர்கள். உங்கள் முடிவுகள் சரியாக இருக்கும். செய்தொழிலில்
நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா, ஆஞ்சநேயர். மகர ராசி. சந்திரன் 5. சில காரியங்கள் தாமதமாகும். கடும் முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும். நிதானம் தேவை. குரு 5. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நிதி சம்பந்தமான விஷயங்களில் ஏற்றம் உண்டாகும். இன்று தனவரவு உண்டு. சனி 3. தொட்ட காரியம் துளங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபகரமாக அமையும். புதன் 3. மாணவர்கள் தங்கள் பாடங்களை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். சூரியன் 3. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். அரசாங்கத்தால் சிலருக்கு ஆதாயம் கிடைக்கும். சுக்கிரன் 3. பெண்கள் பொறுமை காக்க வேண்டும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்குவர். தங்களுக்கு தெரிந்த தொழிலை தொடங்கினால் நல்ல லாபத்தை ஈட்டலாம். ராகு 3. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. கெமிக்கல் வியாபாரம், ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். நட்சத்திர பலன். உத்திராடம். நீங்கள் எதையும் யோசித்து அதன் பின் முடிவெடுப்பீர்கள். நீங்கள் எடுக்கும் முடிவு சரியாக அமையும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. ஆனால் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். இன்று தனவரவு உண்டு. திருவோணம். எதையும் நீங்கள் சகித்துக் கொண்டு செல்வீர்கள். இன்று கோபப்பட வேண்டாம். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அவிட்டம். தொட்ட காரியம் துளங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், சித்தர்கள் வழிபாடு. கும்பராசி. சந்திரன் 4. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். செய்கின்ற தொழிலை செய்யவும். குரு 4. நண்பர்கள் மத்தியில் பேசும்போதும் உரையாடும் போதும் கவனம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நிதி சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த கவனமும் உஷார் நிலைமையும் தேவை. சனி 2. உடல் நலனில் கவனம் தேவை. தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று வேண்டாம். புதன் 2. உங்களுக்கு நல்ல குணம். உறவினர்கள், நண்பர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். அதனால் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி, உத்தியோக வளர்ச்சி, தன வளர்ச்சி உண்டு. சூரியன் 2. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. சுக்கிரன் 2. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். சில பெண்கள் பதவி உயர்வு கிடைக்கும். ராகு 2. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நிதானம் தேவை, கவனம் தேவை, பொறுமை தேவை. நட்சத்திர பலன். அவிட்டம். தொட்டது துளங்கும். நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். எதையும் யோசித்து பேச வேண்டும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. சதயம். எதையும் நீங்கள் திட்டம் போட்டு செயல்படுத்துவீர்கள். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. பூரட்டாதி. தெய்வ அனுகூலம் உண்டு. எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும். நிதானம் தேவை. புதிய முயற்சிகளை இன்று தவிர்ப்பது நலம். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள், தாயார் மற்றும் ஆஞ்சநேயர்.
மீனராசி. சந்திரன் 3ல். திரவிய லாபம் கூடும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. குரு 3ல். உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சம்பந்தமான முதலீடுகளில் உஷார் நிலைமை தேவை. எதையும் யோசித்து ஆலோசித்து அதன் பின் முடிவெடுக்க வேண்டும். அவசரப்படக்கூடாது. சனி ஜென்மத்தில். நிலம் சம்பந்தமான முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள். தொழிலாளர்களுடன் அனுசரணையாக சென்றால் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். தனவரவு உண்டு. புதன் ஜென்மத்தில். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சில மாணவர்களுக்கு உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். சூரியன் ஜென்மத்தில். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடின முயற்சிக்கு பின் வெற்றி அளிக்கும். சுக்கிரன் ஜென்மத்தில். பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் சிலர் உத்தியோகத்தில் அமர்வர். பெண்கள் சிலர் உத்தியோகத்தில் பதவி உயர்வு பெறுவர். ராகு ஜென்மத்தில். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். எதிலும் கவனம் தேவை. செய்கின்ற தொழிலையை செய்யவும் புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். நட்சத்திர பலன். பூரட்டாதி. மகான்களுடைய வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை தரும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று வாராத கடன் வரும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. புதிய முயற்சிகளை மட்டும் தவிர்க்கவும். உத்திரட்டாதி. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நிதானம் தேவை. கவனம் தேவை. பொறுமையாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. ரேவதி. அவசரப்பட வேண்டாம். நிதானத்தை கைவிட வேண்டாம். பொறுமையாக இருந்தால் நீங்கள் எதையும் சாதிப்பீர்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா, சித்தர்கள் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு. 12 ராசி அன்பர்களும் இன்று புதன்கிழமை ஆகையால் பெருமாள் ஆலயம் சென்று பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி பசுனை தீபம் ஏற்றி பின்னர் தாயாருக்கு புஷ்பம் சாற்றி பசுனை தீபம் ஏற்றி வழிபட்டால் எல்லா வளங்களும் கிட்டும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.